இங்கே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறீர்கள். அதில் நான் குறுக்கிட விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. தீர்மானத்தை வழிமொழிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதாகைகள் கொண்டு வந்த நபர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவுவிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு சபாநாயகர் அப்பாவு, ஆளுநர் உரையில் யார் குறுக்கிட்டாலும் தவறுதான், பதாகைகள் கொண்டு வந்ததும் தவறுதான் என்று பதிலளித்து உள்ளார். பேரவை செயல்பாடுகள் குறித்து கூற ஆளுநருக்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்துள்ளார். தேசிய கீதத்தை முதலில் பாடுமாறு ஆளுநர் கேட்க முடியாது எனவும் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். அமைச்சரவை எழுதி கொடுப்பதை வாசிப்பதுதான் ஆளுநரின் கடமை எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பேரவைக்கு குந்தகம் விளைவித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரச்சனை அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பேரவையில் முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என கூற ஆளுநருக்கு உரிமை இல்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவி வெளியேறிய விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எழுதி கொடுப்பதை வாசிப்பதுதான் ஆளுநரின் கடமை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆளுநர் தனது எக்ஸ்தல பதிவு மூலம் பேரவை மாண்பை அவமதித்து விட்டார் என்பது தெளிவாக புரிகிறது எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரையன்று உரிமை மீறலில் ஈடுபட்டோர் மீது உரிய விசாரணை எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதாகவும் சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பேரவையில் முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும் என கூறும் உரிமை ஆளுநருக்கு இல்லை எனவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழுவிற்கு விசாரணையை அனுப்பி வைக்கிறேன் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காரணம் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த பிரச்சனையை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பும் முடிவில் குறுக்கிட விரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவைக்கு குந்தகம் விளைவித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த பிரச்சனையை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இந்த முடிவில் தான் குறுக்கிட விரும்பவில்லை எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழு விசாரணை திரும்ப பெறப்பட்டது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் வெளியேறியதற்கு அதிமுக எம்எல்ஏக்களே காரணம் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ள நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பேரவை விதி 226 கீழ் அவை உரிமை குழு விசாரணை திரும்ப பெறப்பட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநர் RN ரவி தனது முதல் உரையை தொடங்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதற்கு காரணம் அதிமுக எம்எல்ஏக்களே என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் இந்த பிரச்சனையை அவை உரிமை குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்டதாக சபாநாயகர் தெரிவித்த நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியதற்கு காரணம் அதிமுக எம்எல்ஏக்களே என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அதிமுக மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.